Kana, good morning. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். நல்லா இருக்கீங்களா? நல்லா படிக்கிறீங்களா? காலாண்டு வருது, நல்லா செலக்ட் பண்ணி படிங்க. இன்றைக்கி நம்ம நடத்துகிறது எலிப்ஸில் 5 மார்க்கு வேசம், அதாவது நம்ம லைஃப் ஓரியன்ட் சம்மு. கண்டிப்பாக இதிலேருந்து உங்களுக்கு ஒன்று பெரபுளாவோ அல்லது எலிப்ஸ்லேருந்து ஒன்று கேட்பாங்க. இந்த கணக்கெல்லாம் நல்லா தரவு பண்ணினா டெஃபினட்டாக ஒரு 5 மார்க்கு நீ இந்த லாஸ்ட் 5.5 அதுக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸாம்பிள் நல்லா தரவு பண்ணிக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு 5 மார்க்கு நீ அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஒன்று பெரபுளாவில் கேட்பான், இல்லைன்னா எலிப்ஸில் கேட்பான். சரி, இப்போ பாருங்கள். எக்ஸாம்பிள் 538 பார்க்க போகிறோம். ரூம், ஒரு ரூம் இருக்குது கண்ணு. அதனுடைய 34 லாங், அதனுடைய லாங் அப்படின்னா அகலம், அதனுடைய வைடு, அதனுடைய வித்து 34 மீட்டர் கொடுத்துட்டாங்க கண்ணு. is constructed to be a 5-sphering gallery. The room has an elliptical ceiling. அந்த ரூமோடைய சீலிங் பார்த்தா செமி எலிப்டிக்கல் ஷேப்பில் இருக்குது. அப்புறம் if the maximum height of the ceiling is 8 meter, அந்த சீலிங்குடைய மேக்சிமம் ஹைட்டு 8 மீட்டர். பாரு, செமி எலிப்டிக்கல் சீலிங் செமி எலிப்டிக்கல் ஷேப்பில் இருக்குது. அதனுடைய ஹைட்டு 8 மீட்டர், அதனுடைய லாங்கு 34 மீட்டர். அப்போ லாங் 34 மீட்டர்னா சாமி அதில் பாதி இது 17 மீட்டர், இது 17 மீட்டர். அப்போ எலிப்ஸ் அப்படின்னாவே தங்கம் இது நமக்கு என்ன சொல்லுவோம்? இது ஒரு ஏ, இது ஒரு ஏ. லென்த் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ். அப்போ ஏ 2A, இது மைனர் ஆக்சிஸ். அப்போ ஏ 17 மீட்டர், பி 8 மீட்டர். கண்ணு படம் போட்டீங்கன்னா 1 மார்க் இருக்குது தங்கம். ஏ 17 மீட்டர், பி 8 மீட்டர்னு கண்டுபிடிச்சின்னா 1 மார்க்கு. ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் நமக்கு தெரியும். x² by a² plus y² by b² ஈக்குவல் டு 1. அப்போ x² by a நமக்கு 17, இதை ஸ்கொயர் பண்ணால் 289 plus y² டிவைடட் பை b 8, அதை ஸ்கொயர் பண்ணால் 64. மொத்தம் இது வரையும் படம் போடுற. ஏ என்ன எழுதுற, பி என்ன எழுதுற, ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ், அதில் a² b² பிரதிட்டுனா இது வரையும் போட்டினாவே உனக்கு 3 மார்க் உண்டு சாமி. அவன் கேட்கறது கேள்வி பாரு. டிட்டர்மின் வேர் த ஃபோக்கஸ் ஆர் லொக்கேட்டட், எந்த இடத்துல ஃபோக்கஸை லொக்கேட் பண்ணுவோம் அப்படின்னு. நம்ம சென்ட்ரல் இருந்து ஏஇ டிஸ்டன்ஸில் தான் ஃபோக்கஸை லொக்கேட் பண்ணுவோம். மொத்தம் இந்த கணக்கில் ஃபோக்கஸை கண்டுபிடிக்கணும். இவ்வளோதான் மேட்ரு கண்ணு. இது சீலிங் எலிப்டிக்கல் ஷேப்பில் இருக்குது. அதனுடைய மேக்சிமம் ஹைட்டு 8 மீட்டர், அது பிஇ. அதனுடைய லாங் 34 மீட்டர். அப்போ இது 17 மீட்டர், இது 17 மீட்டர், இது ஏ. பார்த்துக்கோ சாமி, ஏ எழுதுற, பி எழுதுற, படம் போட்டுற. ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் x² by a² plus y² by b² ஈக்குவல் டு 1. அதில் a²க்கு பதிலாக 17 ஸ்கொயரை போட்டிங்கன்னா 289, y² டிவைடட் பை பிக்கு பதிலாக 8 போட்டிங்கன்னா 8² 64 ஈக்குவல் டு 1. இப்போ எசன்ட்ரிசிட்டி இ வேணும் ராஜா. அப்போ ரூட் ஆஃப் 1 மைனஸ் b² டிவைடட் பை a². அப்போ இ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் b² பாரு 64, a² 289. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 289லேருந்து 64 கழிக்கணும். கழிச்சின்னா 225 உனக்கு வேறு. கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 289, அதுலேருந்து 64 கழி. அப்போ 2 அப்படியே உனக்கு ஈஸியாக கழிச்சிக்கலாம். அதாவது 64 கழிச்சின்னா உனக்கு 5, 225. அப்போ 225 டிவைடட் பை 289. இதுக்கு ரூட் எடுத்தா சாமி இ ஈக்குவல் டு 15. 225க்கு ரூட் எடுத்தால் 15, 289க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 17. அப்போ ஃபோக்கஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ 0. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பாரு 17, இ பாரு 15/17, 7, 0, 17, 17 எடுத்துக்கலாம். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 15, 0. ஹென்ஸு நம்ம இப்போ என்ன சொல்லலாம்? அவன் கேட்குறது பாரு. டிட்டர்மின் வேர் த ஃபோக்கஸ் ஆர் லொக்கேட்டட், எங்கே ஃபோக்கஸை லொக்கேட் பண்ண முடியும்? அப்போ சென்ட்ரல் இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில்? 15 மீட்டர் டிஸ்டன்ஸில் எய்தர் சைடு நம்ம லொக்கேட் பண்ணிக்கலாம். ஹென்ஸ் த ஃபோக்கஸ் இஸ் லொக்கேட்டட் ஆன் எய்தர் சைடு 15 meter from the center. From the center we locate focus
15 மீட்டர் எய்தர் சைடு. இவ்வளவுதான் தாங்க. ஆக மொத்தம் இந்த கணக்குல ஃபோக்கஸ் நீ கண்டுபிடிக்கணும். படம் பார்த்துக்கோ, படம் போட்டுக்கோ. ஏ என்ன, பி என்ன, ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் என்ன, எசன்ட்ரிசிட்டி என்ன, ஃபோக்கஸ் என்ன. இப்ப புரியுதா தங்கம்? இவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை. படம் போட்டீங்கன்னா 1 மார்க், ஏவும் பியும் எழுதுனீங்கன்னா 1 மார்க், ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் எழுதுனீங்கன்னா 1 மார்க், 3 மார்க் வந்துருச்சு. எசன்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சீங்கன்னா 1 மார்க் இருக்கு. ஃபோக்கஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா 1 மார்க். இதை எழுதுறது அவ்வளவுதான். புரியுதா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இதுல ஏதாச்சும் உனக்கு சந்தேகமா இருந்தா கேளுங்க. தேங்க்யூ.